அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 11 2026 அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி 2026 ஆனுவல் பிளானில் குரூப் 2A எக்ஸாம் உடைய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்ன நாள் தான் எந்த நாள் இந்த நாள். ஸோ இன்னைக்கு காலையிலேருந்து என்ன பண்ணிக்கிறதோம் எல்லாம் டிஎன்பிஎஸ்சிட்ட எப்போ வரீங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் மைனா படம் அந்த போலீஸ்காரோட ஒய்ஃப் மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம். நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத தெளிவாக உங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பதிவாக தான் இது இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, முதல் விஷயம் நோட்டிஃபிகேஷனுடைய நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துடைய 7வது நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணதில் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், காலையிலேருந்து எல்லாருமே டவுட்டாகவே இருந்தீங்க. நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க நோட்டிஃபிகேஷன் வந்துருமா அப்படின்னு சொல்லி. நான் என்ன சொல்லியிருந்தேன், எல்லா டீம் கேட்டவங்கள்ட்டையும் சரி நம்ம லைவ்லையும் சரி என்ன சொல்லியிருந்தேன், டிஎன்பிஎஸ்சி மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. 2025 கடைசி 2 வருடங்களாக சொன்னபடி கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத விட்டுட்டாங்க. நிறைய பேர் சொல்லியிருந்திருக்கலாம், நானும் சொன்னேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நோட்டிஃபிகேஷன் டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போட்டிருக்காங்க. எக்ஸாம் டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 1ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ ஒரு 1 வீக் எப்படி குரூப் 1 எக்ஸாம் ஒரு கொஞ்ச நாள் தள்ளி வச்சாங்களோ அதே மாதிரி அவங்க நோட்டிஃபிகேஷனில் சொன்னதை விட ஒரு 1 வீக் அக்டோபர் 25/10/2026 எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ எக்ஸாம் நடக்க போகிறது நவம்பர் 11 2026 எக்ஸாம் நடக்க போகுது. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிட்டிங் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9/9/2026. அப்போ 2026 செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதிக்குள்ளே நம்மளுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் என்ன பண்ணிடணும், அப்லோட் பண்ணிடணும், சப்மிட் பண்ணணும். செப்டம்பர் 9/9/9 நல்லா ஆச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 13 15 நாள் 2 நாள். அப்போ ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் இருக்குது, எடிட்டிங் பண்ணணும், நான் அது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா 2 நாள் உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கும் நாங்கள் டைம் தரோம் அப்படின்னு சொல்லி 13 15 ஆகிய 2 நாட்கள் எடிட் பண்ணுறதுக்கும் டைம் தராங்க. மெயின்ஸ் எக்ஸாம் என்னைக்கு டேட், ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் டேட்டு எப்பயுமே இதில் இன்னொரு பாயிண்ட் போட்டுருவாங்க, ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுடைய ரிசல்ட் டேட் அப்படின்னு சொல்லி, அதுவும் இங்கே இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்புறமா சொல்லிக்கிறோம். உங்களுக்கு இப்போ தேவையான தகவல் உங்களுக்கு கொடுத்துட்டோம், நீங்களாம் போய் படிங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டேன். ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, போஸ்ட் அண்ட் வேக்கன்சிஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ வேக்கன்சிஸை பற்றி என்ன பண்ண போகிறோம் தெளிவாக உங்களுக்கு எடுத்து சொல்லிடும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் நம்ம இது பேசும்போது என்ன சொல்லிடுறோம், உங்களுக்கு ஒரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ சம்பளம் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லிடும். நம்ம சொல்கிறது பேசிக் பே ஒரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வந்துடும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லிடும். ஓகேங்களா? முதல் விஷயம் போஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் போஸ்ட் லேபர் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் குரூப் 2 ஃபஸ்ட்டு பார்த்துரும். குரூப் 2 பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், குரூப் 2Aக்கு போகலாம். ஓகேவா? ஓகே ஜியோ எடுத்தாச்சு. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் இன் லேபர் டிபார்ட்மெண்ட் ரொம்ப அருமையான ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் அப்படின்றது. அப்போ நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டராக லேபர் டிபார்ட்மெண்ட்டில் போகலாம். 7 வேகன்சிஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இந்த லெவல் 18ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் லெவல் வைஸ் பே அப்படின்றது செட் பண்ணுவாங்க. இந்த லெவல் 18ஓடைய பேசிக் பே என்ன, நீங்கள் இப்போ இந்த ஜாபை நீங்கள் கிளியர் பண்ணி நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பேசிக் பே என்ன அப்படின்னா 36,900 இருக்கும். லெவல் 18ல் நீங்கள் போகிறீங்கிற பட்சத்தில் 36,900 அப்படின்றது தான் உங்களுடைய பேசிக் பே. இது இல்லாமல் கரண்ட் டிஏ, இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் டிஏ 60% இருக்குது. நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த வருஷம் நவம்பர் மாதம் எக்ஸாம் எழுதிங்கன்னா அடுத்த நவம்பர் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஆகாது. ஒரு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அந்த டைமில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு இன்னுமே டிஏ அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் உங்களுடைய பேசிக் பேவாக இருக்கும். 36,900 அப்படின்றது உங்களுடைய பேசிக் பே. அது இல்லாமல் அலவன்சஸ் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 55,000 to 60,000 அப்படின்றது நீங்கள் ஜாயின் பண்ணுறப்போ உங்கள் கையில் இருக்கும். டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் எல்லாராலையும் விரும்பக்கூடிய DCTO அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக சொல்லுவாங்க. கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரே ஒரு வேக்கண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நிறைய வேக்கண்ட் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஸோ ஒரு வேக்கண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்கில் ஒரு வேக்கண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா இது ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், நல்ல போஸ்ட் தான். இது எல்லாமே டூவில் இருக்கக்கூடியது எல்லாமே கெசட்டட் ஆஃபீஸர். ஸோ எல்லாமே எல்லா போஸ்ட் தான். ப்ரொபேஷன் ஆஃபீஸர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. பிரிசன்ஸ் அண்ட் கரெக்ஷனல் சர்வீசஸில் ப்ரொபேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஜெயில் சர்வீசஸ் அப்போ பிரிசன் சிறைத்துறையில் இருக்கக்கூடியதில் ஒரு 5 கொடுத்துருக்காங்க. இந்த லெவல் 18 எல்லாத்துக்குமே ஒரே சம்பளம் தான். தென் பார்த்தீங்கன்னா
ரெஜிஸ்ட்ரேஷனில் சப் ரெஜிஸ்டர் நிறைய பேர் விருப்பப்படக்கூடிய ஒரு போஸ்ட்டு. சப் ரெஜிஸ்டர் கிரேட் 2 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷனில் 3 போஸ்ட்டு. ஜெயிலர் மென் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜெயிலர் ஸ்பெஷல் ப்ரிசன் ஃபார் உமன், அப்போ மகளிர் சிறப்பு சிறைக்கும் சரி ஆண்கள் சிறைக்கும் சரி ஜெயிலர் அப்படின்ற போஸ்ட். இது தனி ஒரு எக்ஸாம் நடந்துகிட்டு இருந்துச்சு, ஜெயிலர் அசிஸ்டன்ட் ஜெயிலர். இப்போ இந்த தடவை இதை குரூப் 2ல் சேர்த்துருக்காங்க. ஸோ இது ஒரு 3 வேக்கன்ட் வந்திருக்கு, இது ஒரு வேக்கன்ட் வந்திருக்கு. எல்லாமே லெவல் 18 தான். இதுக்கப்புறம் இருக்கக்கூடியதெல்லாம் உங்களுக்கு மினிஸ்ட்ரியல் சர்வீசஸில் இப்போ விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் ஊழல்லேருந்து ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் வந்திருக்கு. அதே மாதிரி கிரேட்டர் சென்னை போலீஸில் ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட், அது ஒரு 6 வேக்கன்ட் வந்திருக்கு. கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன், அப்போ போலீஸ் ஓரியன்டாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா பிரான்ச் அசிஸ்டன்ட், ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட், இதில் ஒரு 3 வேக்கன்ட் வந்திருக்கு. ஏஎஸ்ஓ தமிழ்நாடு செக்ரட்டரியேட் சர்வீசஸ், அப்போ தமிழ்நாடு செக்ரட்டரியேட் சர்வீசஸ், அப்போ செக்ரட்டரியேட்டில் போயிட்டு நான் ஒரு ஏஎஸ்ஓ அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸராக நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்கன்னா நீங்கள் இது போகலாம். 5 லா, அப்போ இதுக்கு போகணுன்னா நீங்கள் லா படிச்சிருக்கணும். அதே மாதிரி ஏஎஸ்ஓ அதற்கு வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, தமிழ்நாடு சட்டமன்றம் இருக்கு இல்லையா, ஸோ தமிழ்நாடு சட்டமன்றத்தில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணணும், ஏஎஸ்ஓ ஒர்க் பண்ணணும். அப்போ சட்டமன்றம் பார்க்குறீங்க டெய்லி டிவியில், இப்போ என்னது பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த கூட்டத்தொடர் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்கே போய் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே போகலாம். இதில் ஒரு 2 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. தென் தமிழ்நாடு செக்ரட்டரியேட்டில் டிஎன்பிஎஸ்சி, அப்போ டிஎன்பிஎஸ்சிலேருந்து உங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க, டேரெக்டாக ஒரு வேக்கன்ட் எடுக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சியோட ஏஎஸ்ஓ ஒன்று எடுக்கிறாங்க. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு அசிஸ்டன்ட் ஏஎஸ்ஓ கம் ப்ரோக்ராமர் அப்படின்னு ஒன்று எடுக்கிறாங்க. மேபி கம்ப்யூட்டர் ஓரியன்டான சம்திங் நாலேஜ் கேட்பாங்க நினைக்கிறேன். இது லெவல் 16. அப்போ லெவல் 18 உங்களுக்கு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம், 36,900. லெவல் 16க்கு நிறைய வித்தியாசம் வருமா, கிடையாது. அப்போ இந்த லெவலுக்கான பேசிக் பே, ஸ்டார்டிங் பே எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் கம்மி, 36,900. அங்கே 36,900, இங்கே 36,400. 36,400 அப்படின்றது உங்களுடைய பேசிக் பேவாக இருக்கும். இந்த லெவல் 16 இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்லாம் எடுத்தீங்கன்னா இதெல்லாம் தான். இப்போ இதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 2ல் மொத்தம் எத்தனை வேக்கன்ட் இருக்குது, 41 வேக்கன்ட் இருக்குது. அப்போ அதெல்லாம் கீழே உங்களுக்கு நம்மளுடைய கம்யூனிட்டிக்கு இருக்கா, அந்த மாதிரி இதெல்லாம் கீழே இருக்கான்னு பார்ப்போம். இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொடுப்போம். இல்லைனா அடுத்த அடெண்டம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் உங்களுக்கு வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது கொடுப்பாங்க. அப்போ பிசிக்கு எவ்வளோ, எம்பிசிக்கு எவ்வளோ, பிசி உமனுக்கு எவ்வளோ, பிசி ஜென்ரலுக்கு எவ்வளோ, பிசி பிஎஸ்டிஎம்க்கு எவ்வளோ, பிசி டிஸ்ட்ரிபியூட் விடோக்கு எவ்வளோ, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு எவ்வளோ வேக்கன்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று அப்புறமா ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் கூட நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் 2A. அப்போ இதுதான் ஆவலோட நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க. 2A. அப்போ குரூப் 2A, குரூப் 2 இது ரெண்டுத்துக்கும் சம்பளத்தில் பயங்கர வித்தியாசம் வரும். அதை தாண்டி சம்பளத்தை தாண்டி நம்ம அரசு அதிகாரி ஆகிறதுக்கு நிறைய பேர் சம்பளத்துக்காக ஆகிறதில்ல, எல்லாமே அந்த ஒரு இதுக்காக தான். இது எல்லாமே எப்போ குரூப் 2ல் இருக்கக்கூடியது எல்லாமே என்னது, கெசட்டட் ஆஃபீஸர். இதுக்கு மேலே இருக்குது எல்லாமே ஒரு கெசட்டட் ஆஃபீஸர், அரசுதலில் பதிவு பெற்ற ஒரு அதிகாரியாக நீங்கள் வலம் வருவீங்க. இதுக்கு கீழே இருக்கக்கூடியது எல்லாமே கெஸ்டட் ஆஃபீஸராக இருக்காது. இதெல்லாமே எம்ப்ளாயி கேட்டகரியில் தான் வரும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா லெவல் 12 பே அப்படின்றது இருக்குது. அப்போது இந்த லெவல் 12 அண்ட் லெவல் 11 இது ரெண்டுத்துக்கும் சேலரி அப்படின்றது ஆல்மோஸ்ட் இந்த லெவல் 16, 18க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ லெவல் 12க்கான பேசிக் பே எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 35,600. லெவல் 12க்கான பேசிக் பே எவ்வளோ, 35,600. அப்போ இதை எடுத்தீங்கன்னா அப்போ லெவல் 12 எடுத்தீங்கன்னா 35,600. லெவல் 11 பார்த்தீங்கன்னா 35,400. ஒரு 200 வித்தியாசம். லெவல் 11 எவ்வளோ, 35,400. புரியுதுங்களா? அப்போ இது ரெண்டுத்துக்கும் இந்த 4த்துக்கும் சம்பளம் வித்தியாசம் வராது. அடுத்து லெவல் 10 நான் சொல்கிறப்ப பார்ப்பீங்க உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வித்தியாசம் வருதுன்னு சொல்லி தெரியும். இது எல்லாமே என்னது, பேசிக் பே. இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்சஸ் அது இதுன்னு சொல்லி இதுக்கு எல்லாமே என்னது ஒரு 55,000 அப்படின்றது, அரௌண்ட் 55,000 அப்படின்றது உங்களுக்கு கைக்கு வந்துடும். ஓகேங்களா? ஓகே. அப்படி இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லி தமிழ்நாடு டெய்ரி டெவலப்மெண்ட் சப்ளைண்ட் சர்வீசஸ்ல மில்க் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து சீனியர் இன்ஸ்பெக்டர் இந்த முறை இந்த குரூப் 2A நடக்க போகுது இல்லையா, நடந்து கவுன்சிலிங் நடக்க போகுது இல்லையா, அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 60 போஸ்ட் கிட்ட இருந்துச்சு. 6 வேக்கன்சிஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. கோஆப்ரேட்டிவ்ல சீனியர் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு ஒரு 3 கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆடிட் இன்ஸ்பெக்டர் ஹச்ஆர்என்சி ஹிந்து சமய அறநிலைத்துறை அதிலிருந்து ஒரு 5 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹிந்துவாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் ஹேண்ட்லூம்லேருந்து ஒரு 3 கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே லெவல் 12 பே உங்களுக்கு 35,600 வரும். தென் சூப்பர்வைசர் அல்லது ஜூனியர் சூப்பரண்டன்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லி இருக்குது. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் அண்ட் அக்ரி பிஸ்னஸ். அப்போ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு துணை நிறுவனம் தான் இது. புரியுதுங்களா? அப்போ அக்ரிகல்ச்சரில் சம்திங் ஒரு 4 வகையான பிரிவு இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அதில் ஒன்று தான் இது, இந்த அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் அண்ட் அக்ரி பிஸ்னஸ் அப்படின்றது. இதில் நீங்கள் ஜூனியர் சூப்பரண்டண்டாக போவீங்க. இதில் உங்களுக்கு மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் இந்த மாதிரியான ஓரியன்ட் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவுமே சேலரி உங்களுக்கு நல்ல சேலரி லெவல் 11. அப்போ இதெல்லாம் தான். அப்போ உங்களுக்கு லெவல் 12 பே அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 6, 3, 9 ஓகே 7, 3, 10, 15, 21, 24. அப்போ இந்த ஒரு 24 வேக்கன்ட் குரூப் 2A ஒரு 24 வேக்கன்ட் தான். ஒரு நிமிஷம். இந்த ஒரு
24 வேக்கன்ட் தான் உங்களுக்கு எதில் இருக்குது, குரூப் 2ஏல லெவல் 12 பேல இருக்குது. ஓகேங்களா. அடுத்து இருக்கக்கூடியது எல்லாமே லெவல் 10க்கு கீழே போயிடும். சம்பளம் குறைவாக இருக்கும். அப்போ நீங்கள் சம்பளம் அதிகமாக வாங்கணும், ஒரு 55,000 கிட்ட சம்பளம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த 41 போஸ்ட்டு, இங்கே இருக்கக்கூடிய இந்த போஸ்ட், இதுக்கு மட்டும்தான் நம்ம சம்பளம் நீங்கள் அதிகமாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கெலாம் தான் சம்பளம் அப்படின்றது அதிகமாக அந்த 55,000 லெவலில் இருக்கும். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 10 பே. லெவல் 10 பே இதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே ஆல்மோஸ்ட் லெவல் 10 பே தான். அப்போ லெவல் 10க்கான பேசிக் பே என்ன அப்படின்னு தெரியணும் இல்லையா. 20,600. எவ்வளோ? லெவல் 10க்கான பேசிக் பே 20,600. அப்போ நீங்கள் நினச்சிருப்பீங்க என்ன கொஞ்சம் கொஞ்சம் தான் குறையுது, லெவல் 10க்கு லெவல் 11க்கு 12க்கு இதுக்கும் 200 குறையுது, இதுக்கு ஒரு 400 குறைஞ்சுன்னா 35,000 இருக்கும்னு சொல்லி நினைப்பீங்க. அதுதான் கிடையாது. லெவல் 10க்கு எவ்வளோ பேசிக் பே? 20,600. இதுக்கப்புறம் வரது எல்லாமே என்னதான் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் மாறும். குறிப்பாக ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் சீனியரில் வரும், சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவட்ட வாரியாக கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, ஒரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக போகணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா உங்களுக்கு மாவட்ட வாரியாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே மாவட்ட சீனியாரிட்டி. நீங்கள் ஒரு தாசில்தார் ஆகிற வரைக்கும் மாவட்ட சீனியாரிட்டியில் தான் இருப்பீங்க. தாசில்தாரில் இருந்து அதுக்கு மேலே ஒரு ஆர்டிஓவாக போகிறப்ப அது உங்களுக்கு குரூப் 1 போஸ்ட் டெப்டி கலெக்டராக போகும்போது அது உங்களுக்கு என்னவா மாறிடும், ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டி ஆகி தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணால் போகலாம். அது வரைக்கும் நீங்கள் எங்கே தான் இருப்பீங்க. நீங்கள் எந்த மாவட்டம் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாவட்டம் தான் இருப்பீங்க. வேணும்னா நீங்கள் ஒரு தடவை ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றத வாங்கிக்கலாம், உங்களுடைய சொந்த மாவட்டத்துக்கு வாங்கிக்கலாம். பட் சீனியாரிட்டி அப்படின்றது கட் ஆகும். இதுதான். இது என்ன கமிஷனரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா, சென்னையில் தான் இருக்கும். ஸோ சென்னையில் கமிஷனரேட் அப்படின்றது இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட் ஆஃபீஸ், அங்கே இருப்பீங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுடைய வேக்கன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூரல் டெவலப்மெண்ட் இதுலேருந்து உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரூரல் டெவலப்மெண்ட்லேருந்து நிறைய ஊர் கொடுத்துருக்காங்க, எக்கச்சக்க வேக்கன்ட் அப்படின்றது இந்த ரூரல் டெவலப்மெண்ட்டில் இருக்குது. இதுவுமே நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் சொந்த மாவட்டத்திலே தான் நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இது சூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சூமர் ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு 4 கொடுத்துருக்காங்க. தென் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் 16, லேண்ட் ரிஃபார்ம்ஸ் 1, பிரிசன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 4 கொடுத்துருக்காங்க. இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, மெடிக்கல் ஹெல்த்து, அப்புறம் ஸ்கூல் எஜுகேஷன், இது எல்லாமே அசிஸ்டன்ட் வேக்கண்ட் நிறையா தான் வரும். எல்லா போஸ்ட்லையுமே இதுதான் உங்களுக்கு நிறையா இருக்கும். ஸோ போலீஸ் ஒரு 45, மெடிக்கல் ஒரு 80, டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு 16 வேக்கண்ட் அப்படின்றது இருக்குது. டிரான்ஸ்போர்ட் 16, ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் 17 வேக்கண்ட், ரிஜிஸ்ட்ரேஷனில் அசிஸ்டன்ட் ஒரு 17 இருக்குது. ஃபிஷரிஸ் அதில் ஒரு 8 இருக்குது. வாட்டர் ரிசோர்ஸஸ் பப்ளிக் ஹவுஸில் இருக்கக்கூடிய வாட்டர் ரிசோர்ஸஸ் போர்டு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அதில் அனௌன்ஸ் பண்ணலை, நாங்கள் ஃபியூச்சரில் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி இதை உள்ளே இன்க்ளூட் பண்ணாமே இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எப்படியும் அதை என்ன பண்ண தான் போகிறோம், நம்ம எப்படியும் இதில் இருக்க வேக்கன்சி தான் ஃபைனலாக இல்லை, திரும்ப ஆட் பண்ண போகிறீங்க, ரிமூவ் பண்ண போகிறீங்க, நிறைய சேஞ்சஸ் இருக்கும். இது எது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எஜுகேஷன்லேருந்து ஒரு 8, லேபர் டிபார்ட்மெண்ட் ஒரு 17 அசிஸ்டன்ட் வேக்கன்ட் இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்லேருந்து ஒரு 14 அசிஸ்டன்ட் வேக்கன்ட் இருக்குது. வெரி குட். எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் அல்லது அக்கௌண்டன்ட் அல்லது ஸ்டோர் கீப்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தென் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 50 வேக்கன்ட், பல்க் வேக்கன்ட். ஹைவே டிபார்ட்மெண்ட்டும் இந்த தடவை அசிஸ்டன்ட்டுக்கு பல்க் வேக்கன்ட். இதெல்லாம் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்றதுனால நம்மளால் எப்பயுமே இன்ஜினியர் ஆக முடியாது. நம்ம அவங்களுக்கு ஃபைனலாக ஜூனியர் அசிஸ்டன்ட், சூப்பரண்டன்ட் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சனாக மட்டும்தான் இருக்கும். அப்புறம் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்லேருந்து ஒரு 2, ஹச்ஆர்என்சி அதுலேருந்து ஒரு 6, மேலேயே பார்த்தோம். ஹச்ஆர்என்சிலேருந்து ஆடிட் இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் வேக்கன்ட் இருந்துச்சு, 5 வேக்கன்ட் இருந்துச்சு சொல்லுவாங்க. இங்கே ஒரு 6, நீங்கள் ஹிந்துவாக இருந்தீங்கன்னா மட்டும் தான் உங்களால் எடுக்க முடியும். என்சிசி ஒரு 12, திரும்ப ஹெல்த்தில் ஒரு 42. அந்த ஹெல்த்துக்கும் இந்த ஹெல்த்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். பப்ளிக் ஹெல்த் அது வந்து உங்களுக்கு மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் ஒரு 83 அசிஸ்டன்ட் இருக்குது. விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனில் ஒரு அசிஸ்டன்ட், ஃபாரஸ்ட் 30, ஸ்டேஷனரி பிரிண்டிங் 5, சோசியல் வெல்ஃபேர் 15, சோசியல் வெல்ஃபேர் நல்ல டிபார்ட்மெண்ட். ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் இதில் ஒரு 25 வேக்கன்ட். இதை என்ன சொல்லுவாங்க, அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ட்ரெஷரிஸில். எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3, ஹிந்து சமய அறநிலையத்துறை இதில் ஒரு 9 வேக்கன்ட் இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்போ ஒரு கோவில் நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு 4 கோவில் உங்கள் கண்ட்ரோலில் கொடுத்துட்டு இந்த கோவிலுக்கெல்லாம் நீங்கள் தான் பொறுப்பு. அந்த கோவிலில் எந்த ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் நீங்கள் தான் சமாளிச்சுக்கணும். அந்த கோவிலில் எந்த ஒரு நன்மை நடந்தாலும் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி நம்ம கண்ட்ரோலில் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துப்பாங்க. நம்மளுடைய நிர்வாகத்திறமையை நல்லா வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடமா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 2, டவுன் பஞ்சாயத்தில் ஒரு 4 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு விஷயம். லாஸ்ட்டு குரூப் 2 2025 நடந்த 2024 நடந்த குரூப் 2 2A உடைய ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் இந்த போஸ்ட் தான் எடுத்திருந்தாங்க. இங்கே எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 2 ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நம்மளுடைய நிர்வாக திறமையை காட்டுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இது நம்ம கோவில் நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள் இருக்கும். இது நமக்கு பப்ளிக் டேரெக்டாக அவங்கள நிர்வாகம் பண்ணுற மாதிரி இருக்கும். பேரூராட்சி நிர்வாகம் அதுதான் சிம்பிள். அடுத்து ஜூனியர் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லி ஃபிஷரிஸ் அதிலிருந்து ஒரு லெவல் 10 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாமே நமக்கு லெவல் 10 தான்.
தென் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, லேபர் ஸ்டடிஸ் கொடுத்துருக்காங்க, இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் டிஐஐசி அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் டிஐஐசி, டான்சி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்போம், டிட்கோ டான்சிகோ அதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதில் ஒன்று தான் இது ஒரு 5 கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் அதில் ஒரு 4 கொடுத்துருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் கோஆபரேட்டிவ் பேங்க் இதில் ஒரு 30 அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியல் கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படின்றதுல கொடுத்துருக்காங்க. ஸோ இது இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா செக்ரட்டரியேட். அப்போ இந்த செக்ரட்டரி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு லெவல் கம்மியாயிரும். ஸோ லெவல் 10லேருந்து லெவல் 9 வந்துடும். ஸோ லெவல் 10க்கும் லெவல் 9க்கும் எவ்வளோ வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 600 rupees அப்படின்றது உங்களுக்கு வித்தியாசம் வந்துருங்க. 20,000 அப்படின்றது பேசிக் பேவாக இருக்கும். இது இல்லாமல் 60% நமக்கு என்னது டிஏ. ஸோ இதுதான் நம்ம லெவல் 9. நம்ம குரூப் 4க்கு பார்த்தீங்கன்னா லெவல் 8 இருக்கும். லெவல் 8 19,500 இருக்கும். ஸோ குரூப் 4க்கு 90,500 அப்படின்ற ஒரு சேலரி ஃபிக்ஸ்டாக இருக்கும் எல்லாருக்குமே. ஓகேங்களா. அப்போ இதுதான் இது. தென் பார்த்தீங்கன்னா செக்ரட்டரியேட்டில் பார்த்தீங்கன்னா லா. அப்போ லாவில் போகணும் அப்படின்னா ஏஎஸ்ஓ பார்த்தோம் மேலே, நீங்கள் லா முடிச்சிருக்கணும்னு சொல்லி கேட்பாங்க. ஃபினான்ஸில் போகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாதிரிலாம் படிச்சிருந்தீங்கன்னா நம்மளால் செக்ரட்டரியேட்டில் ஃபினான்ஸ்குள்ளே போக முடியும். அப்புறம் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீசஸ் கமிஷன் அவங்களும் செக்ரட்டரியேட்டில் டேரெக்டாக வந்துருவாங்க. அதுலேருந்து ஒரு 10 அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் எடுத்திங்கன்னா கடைசி வரைக்கும் சென்னை தான். ஏன்னா இது எல்லாமே செக்ரட்டரியேட் சர்வீசஸ் அப்படின்றதுனால. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்றம் அதில் ஏற்கனவே பார்த்தோம், ஏஎஸ்ஓ பார்த்தோம், நிறைய வேக்கண்ட் இருந்துச்சு. இங்கே உங்களுக்கு அசிஸ்டன்ட் ஒரு வேக்கண்ட் இருக்குது. அடுத்து லோயர் டிவிஷன் கிளர்க் அப்படின்னு சொல்லுவாங்க, கவுண்டர் கிளர்க்னு சொல்லுவாங்க. இது ஒரு 3 வேக்கண்ட் இருக்குது. ஒரு அலட்சி கூட்டி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 780 வேக்கண்ட் இருக்குது. இது ஒரு 780, மேலே ஒரு 41 வேக்கண்ட் இருந்துச்சுங்களா. ஸோ மொத்தமாக கூட்டினீங்கன்னா 821 வேக்கண்ட். அப்போ 821 வேக்கண்ட் அப்படின்றது இந்த முறை உங்களுக்கு குரூப் 2 2A கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ப்ரிலிம்ஸ் நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னா மெயின்ஸ் நான் எழுதணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் டாப் 1:10 அப்படின்ற ரேஷியோவில் கூப்பிடுவாங்க இல்லையா மெயின்ஸுக்கு. ஸோ 8,000. அப்போ இந்த 8,000 ரேங்க்குள்ளே அப்போ எக்ஸாம் எழுதுறது கண்டிப்பாக நிறைய பேர் எழுதுவாங்க. 5 லட்சம் பேர் எழுதுவாங்க. அதில் 8,000 பேருக்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் என்ன பண்ணுவாங்க, உங்களை மெயின்ஸுக்கு கூப்பிடுவாங்க. இதுதான் என்னென்ன டிபார்ட்மெண்ட் என்னென்ன போஸ்ட் இருக்குது, அதோடைய சேலரி லெவல்லாம் என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம். இது இல்லாமல் எலிஜிபிலிட்டிஸ் வேறு என்ன சொல்லியிருப்பாங்க. அப்போ எலிஜிபிலிட்டிஸ் ஏஜ் லிமிட் உங்களுக்கு என்னவா இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நீங்கள் எப்படி பார்க்கணுன்ற விஷயத்த சொல்லிடுறேன். உங்களோட கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கங்க. அதர் கேண்டிடேட்ஸ் நாட் பிலாங்கிங் டு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசிஓ, பிசிஎம். இப்போ இதிலலாம் இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஒரு கம்யூனிட்டியில் வரக்கூடிய கேண்டிடேட்டாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பொருந்தும். புரியுதுங்களா. ஒரு போஸ்ட்டுக்கும் ஒரு ஏஜ் லிமிட் அப்படின்றது மாறும். இப்போ டிசிடிஓ எடுக்க போகிறீங்க குரூப் 2ல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த கம்யூனிட்டிலாம் இல்லாமல் வேறு கம்யூனிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 18 ஏஜ் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் 32 இருக்கணும். நீங்கள் ஒரு வேளை லால டிகிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா 34 இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க. அப்போ ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது, ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னா இது, நீங்கள் ஒரு வேளை டிஸ்ட்ரிபியூட் விடோவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வரும். அதே மாதிரி ஜெயிலருக்குலாம் உங்களுக்கு என்னது ஃபிசிக்கல் கேட்பாங்க. நிறைய இதுக்கு ஐ ஃபிட்னஸ் கேட்பாங்க. ஐ ஃபிட்னஸ் இல்லாமல் நம்மளால் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்படி தான் செக் பண்ணிக்கணும். ஓகேவா. அதே மாதிரி குரூப் 2Aக்கும் கொடுத்துருக்காங்க. இதே தான் சேம். நீங்கள் நாட் பிலாங்கிங் டு இந்த கேட்டகரிஸ். இப்போ ஒரு வேளை நீங்கள் இந்த கேட்டகரிஸில் வரவங்களா இருந்தீங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசிஎம் இதாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பொருந்தும். புரியுதுங்களா. நீங்கள் மேலே ஓசியாக இருந்தீங்கன்னா அது பொருந்தும் ஏஜுக்கு. ஓசி இல்லை நான் அதர் ரிசர்வேஷன் கேட்டகரியில் வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு பொருந்தும். ஒரு போஸ்ட்டுக்கும் ஏஜ் லிமிட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. மோஸ்ட்லி உங்களுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றது தான் வரும் குரூப் 2Aல இந்த வரக்கூடிய அசிஸ்டன்ட்ஸ்க்கு எல்லாமே. இது 2க்குள்ள. ஓகே. 2Aக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்ஸ் தான். இது எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்ஸ் அப்படின்றது கிடையாது. மினிமம் ஏஜ் அப்படின்றது ஆல் போஸ்ட் எக்ஸப்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3. அப்போ இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3 தவிர மற்ற எல்லாத்துக்கும் மினிமம் 18 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றது கொடுத்துறாங்க. அப்போ குரூப் 2Aக்கு உங்களுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான். எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 2க்கு மட்டும் மினிமம் ஏஜ் அப்படின்றது 25 ஆயிருக்கணும். மினிமம் ஏஜ் 25 அப்படின்றது ஆயிருக்கணும். இதுலேயுமே உங்களுக்கு நம்ம எனி ரிசர்வ்டு கேட்டகரியில் வரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான். அப்போ மோஸ்ட்லி நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றது தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு குறைந்தபட்ச வயசு 18 இல்லை 25, ஒரு சில போஸ்ட்டுக்கு 22 அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ இதெல்லாம் தான். அப்போ இந்த ஏஜ்லாம் என்னைக்கு டேட்டில் நான் கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 1/7/2026 இல்லைனா அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த டைமில் இருந்திருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த இதாவோ இல்லை அதாவோ இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு நீங்கள் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக என்னெல்லாம் கொடுத்துருக்கலாம், SSLC, HSC இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நமக்கு இப்போ தேவை கிடையாது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இது முக்கியமாக பார்த்துக்கங்க. நீங்கள் எந்தெந்த போஸ்ட்டுக்கெலாம் எலிஜிபிள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துக்கிறதுக்கு பார்த்துக்கங்க. அப்போ இதை பார்த்தீங்கன்னா டிகிரி ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி
யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துட்டாங்க. தென் உங்களுக்கு எம்ஏ டிகிரி இன் சோசியல் ஒர்க் இல்லைனா டிப்ளமோ அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துக்கங்க. புரியுதுங்களா? அப்போது நான் எதுக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அப்போ இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி வந்துடுவீங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அப்போ நிறைய அதுக்கு கீழே அசிஸ்டன்ட்லாம் அப்போ மேலே உங்களுக்கு இது இருக்கும். நிறைய போஸ்ட்டுக்கு என்ன தான் இருக்கும், ஏ டிகிரி, அவ்வளோதான். டிகிரி ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி, டிகிரி ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் கீழே உங்களுக்கு என்ன தான் இருக்கும், நிறையா இருக்கும். அப்போ 6ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அல்லது இது இல்லைனா இது படிச்சிருந்தா போதும். இல்லை இந்த மாதிரி 1, 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டுமே இருந்திருக்கணும். இது கண்டிப்பாக இருக்கணும். இதில் ஏதோ ஒன்று இருக்கணும். இதில் கீழே இருக்கிறதுல ஏதோ ஒன்று இருக்கணும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ இதையுமே நல்லா பார்த்துக்கங்க. ஓகேங்களா? வேற உங்களுக்கு இதில் சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிலாம் பெருசாக இருக்காது. இப்போ இந்த வேறு எதுவும் டிஃப்ரெண்ட்டாக உள்ள உங்களுக்கு எதுவும் தோணுது, எனி டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுவேன், ரிப்ளை அப்படின்றது பண்ணுவோம். நானோ இல்லை அட்மினோ யாரோ பண்ணுவாங்க. இல்லைனா நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ்லாம் கேட்டுக்கலாம். இதெல்லாம் தான் மொத்தமாக இருக்கக்கூடிய போஸ்ட் அப்படின்றது. அப்போ சிம்பிளாக இப்போ இது எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், பேச்சுலர்ஸ் டிகிரி இன் காமர்ஸ் ஆர் எக்கனாமிக்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது எதவாக இருக்கும்? நான் ஏற்கனவே மேலே சொன்னேன், எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கணும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இது எதவாக இருக்கும்? அப்போ அசிஸ்டண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபினான்ஸில் கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ ஃபினான்ஸில் அசிஸ்டண்ட்டாக போனால் நீங்கள் இது படிச்சிருக்கணும். அப்போ இது என்னதான் இருக்கும்? இது உங்களுக்கு என்னவா இருக்கும்? பிஎல் டிகிரி கேட்டிருக்காங்க. அப்போ ஃபினான்ஸில் இருக்கக்கூடிய லாவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி படிச்சுக்கலாம். புரியுதுங்களா? இப்போ வேறு மாதிரி இதில் வேறு எனிதிங் உங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவோம் தெரியும். ஓகே, மற்றதுக்கெல்லாம் இந்த மாதிரி காமனாக கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் வெறும் சிங்கிள் டிகிரி இருந்தால் போதுமா? அதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி கீழே கொடுத்துட்டாங்க. ஓகே இவ்வளோ தான். வேறு எதுவும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஆர்வப்பட்டீங்க, எதுவும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக இது கேட்டிருக்காங்க. நான் இந்த பிடிஎஃப் உடைய தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வெர்ஷன் ரெண்டுமே உங்களுக்கு என்ன பண்ணுறேன், இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நம்மளோட டெலிகிராம் குரூப்லையும் போடுறேன். நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஹைட் இந்த ஒரு சில போஸ்ட்டுக்கு ஹைட் தேவைப்படும். அப்போது ஜெயிலர் போஸ்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் தேவைப்படும். ஃபாரஸ்டர்லாம் இல்லை இந்த தடவை. ஸோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஹைட் தேவைப்படும், வெயிட் தேவைப்படும். நிறைய போஸ்ட்டுக்கு ஹை ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்படின்றது தேவைப்படும். இதில் பார்த்துக்கோங்க, மினிமம் நீங்கள் இதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற விஷயம் இருக்குது. ஹைட் இப்போ மினிமம் இவ்வளோ இருக்கணும். இந்த மாதிரியான கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு இந்த மாதிரியான டிசேபிலிட்டிஸ்லாம் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு சில போஸ்ட்டுக்கு இவங்களாம் எலிஜிபிள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தான். மற்றபடி சிலபஸ் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. என்ன சிலபஸ் இருந்துச்சோ அதே தான் இருந்துச்சு. சும்மா கொஞ்சம் ஃபாண்ட்டை மாற்றி, எக்ஸாம்பிள் கொஞ்சம் மாற்றி அப்படி இப்படின்னு கொஞ்சம் பண்ணிட்டிங்கரிங் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி சிலபஸ் எதாக இருக்குது 100% நான் பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் நான் எதுவும் சேஞ்ச் பார்க்கல. நோட்டிஃபிகேஷன் இப்போ தான் வந்ததுனால ஒருவேளை சிலபஸில் எதுவும் அப்டேட்ஸ் தான். சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஒரு இதில் இருந்திருக்கும், ஃபாண்ட்டில் இருந்திருக்கும். இப்போ இந்த ஃபாண்ட்டில் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி எனி சேஞ்சஸ் நடந்துருந்துச்சு அப்படின்னா, நான் பார்த்த வரைக்கும் கண்ணில் இது வரைக்கும் எனக்கு எந்த சேஞ்சஸும் மாட்டல. இப்போ தான் வந்ததுனால எனி சேஞ்சஸ் நான் பார்த்தேன் அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இதுதான் ஃபுல் சிலபஸ். அப்போது இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க